ஹே ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் செலஸ்டன். நம்ம சேனலில் இன்றைக்கி வந்து க்ரூம் தான் பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸ் 2 வீடியோஸ்லேயே வந்து நம்ம வந்து ப்ரைடுக்கான ஃபேஸ் வந்து எப்படி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொல்லி தான் வந்து நான் 2 வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ சைட் ஃபேஸ் 3.5 அண்டு ஃப்ரண்ட் ஃபேஸ் இதுதான் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஸோ இப்போ நான் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணி காட்டியிருக்கேனோ ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டு காட்டியிருக்கணும். அதே மாதிரி தான் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த ஃபேஸ் வந்து நம்ம எப்படி கொடுக்கணும், எந்த ஸ்டெப்லேருந்து ஆரம்பிக்கணுன்றது வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ அப்படி நம்ம வந்து ப்ரைடுக்கு பார்த்த மாதிரி தான் இப்போ க்ரூமுக்கும் பார்க்க போகிறோம். இதுவுமே நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நான் சொல்லியிருப்பேன். ஸோ நான் எப்படி நான் போட்டு காட்டணும் அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபேஸ் வந்து கரெக்டாக வரும். ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி நம்ம சேனலில் வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு ஐப்ரோ நார்மலாக நம்ம வந்து ப்ரைடுக்கும் ஒரே மாதிரி தான், க்ரூமுக்கும் ஒரே மாதிரி. என்னென்னா நம்ம க்ரூமுக்கு போடும்போது ஐப்ரோ வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் போல்டாக பண்ணிக்கணும். ஸோ அதை வந்து நீங்கள் மெஹந்தியில் போடும்போது நல்லா போல்டாக பண்ணிக்கோங்க. ஐ வந்து இந்த மாதிரி தான் வரும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு லைன் ஒன்று போட்டுட்டு ஒரு ஐபால் போட்டு உள்ளே ஒரு டாட் வச்சுக்கோங்க. டாட் வச்சுட்டு லைட்டாக அந்த இடத்துல மட்டும் கொஞ்சமாக அப்படி லைட்டாக இழுத்து விட்டுட்டு ஐப்ரோ போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் சைட் ஃபேஸ்க்கு உங்களுக்கு வந்து இதில் வந்து லெஃப்ட் சைட் ஃபேஸ் அண்ட் ரைட் சைட் ஃபேஸ் ரெண்டும் நான் வந்து உங்களுக்கு போட்டு காட்டியிருப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் போடுறேனோ அதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கர்வ் லைன் மேலே ஒன்று கீழே ஒரு சின்னதாக போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு பென்சில்லையும் போட்டுக்கோங்க, அதுக்கப்புறம் மெஹந்திலையும் போட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும். ஸோ செகண்ட் வந்து ஃபஸ்ட்டு நம்ம லெஃப்ட் சைடில் தான் ஃபேஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எனக்கு லெஃப்ட் சைடில் இப்போ நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன்னா எனக்கு லெஃப்ட் சைட் ஃபேஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு இது போட்டுக்கணும். ரெண்டாவது வந்து நம்ம கர்வ் மாதிரி கொடுத்தோம்ல அந்த மாதிரி ரெண்டு பெண்டு கொடுத்து இப்போ ஃபேஸோட ஸ்ட்ரக்சர் நம்ம நெத்தியிலேருந்து நோஸ் அடுத்து இந்த லிப்ஸ் வரைக்கும் நம்ம வந்து செகண்ட் ஸ்டெப் வந்து போட்டிருக்கோம். தேர்ட் ஸ்டெப் வந்து சேம் அதே மாதிரி போட்டுட்டு அந்த லிப்ஸ் கிட்ட நம்ம ப்ரைடுக்கும் வந்து லைட்டாக இந்த மாதிரி உள்ளே கொண்டு போய் அப்புறம் லிப்ஸில் இருந்து இப்படி கொஞ்சம் வெளியில் இழுப்போம், அந்த மவுத் நமக்கு தெரிகிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி வந்து தேர்டாக போட்டுக்கோங்க. ஸோ இப்போ உங்களுக்கு தெரியும் அந்த ஃபேஸோட ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி வருதுன்ட்டு. ஆக்சுவலாக நான் ஃபோர்த்து ஸ்டெப் வந்து பென்னில் நான் போடலை, டேரெக்டாக மெஹந்தி எனக்கு மறந்துட்டேன், நான் டேரெக்டாக மெஹந்தியில் போட்டுறேன். ஆனால் கேமரா சைடில் இருந்தனால உங்களுக்கு தெரியல. நான் மறுபடியும் வந்து நான் உங்களுக்கு 2 டைம் நான் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு, அதை நீங்கள் பாருங்கள். ஃபிஃப்த்து வந்து சேம் இதே மாதிரியே வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு எப்படி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி போட்டுட்டு தலையில் வந்து அந்த இது ஒரு அந்த கிரீடம் மாதிரி ஏதோ சம்திங் வைப்பாங்கள்ல, ஸோ அந்த தான் வந்து நம்ம வரைய போகிறோம். ஸோ எப்படி நான் போட்டிருக்கேனோ அதே மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இந்த இது முடிஞ்சதுக்கப்புறம் ஃபுல் ஃபேஸு பாடியோடு சேர்த்து நான் உங்களுக்கு வந்து வரைஞ்சி காட்டுவேன். அதே மாதிரி தான் நீங்கள் வரையணும்.
இதில் அந்த 6th டிசைன் பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து நம்ம எல்லாமே வரைஞ்சிருவோம். கண் வரைவோம், அப்புறம் அந்த மேலே வந்து அந்த தலப்பா மாதிரி இருக்கும்ல, ஸோ அந்த தலப்பாக அந்த இது போட்டுறணும். போட்டுட்டு ஜென்ஸ் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து தாடி இருக்கும், மீசை இருக்கும். ஸோ அந்த மீசை, தாடி, கண் எல்லாமே வந்து இந்த 6th டிசைனில் வந்து நம்ம கவர் பண்ணிடுவோம். ஸோ ஐ எப்படி வரையணும்னு சொல்லி நான் ஆல்ரெடி உங்களுக்கு போட்டு காட்டியிருப்பேன். அதே மாதிரி நீங்கள் ஐ ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இதில் தான் வந்து அந்த மீசையும் தாடியும் வந்து வரையணும். இப்போது நம்ம வந்து ஒரு க்ரூம் தான் வந்து ஃபுல்லாக நம்ம வரைய போகிறோம். ஹெட்டு அண்டு பாடி இது வந்து நம்ம வரைகிறோம். இது தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபேஸ் வந்து எப்படி நான் சொல்லியிருக்கேனோ அதே மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வரல இந்த இது எப்படின்னு எனக்கு கொண்டு போக தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து பென்சிலில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அது மேலேயே மெஹந்தியில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ண தான் கரெக்டாக வரும். ஸோ இப்போ ஃபேஸ் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிக்கோங்க. ஸோ தாடியும் வந்து லைட்டாக நம்ம ஷேடிங் மாதிரி தான், ரொம்ப நீங்கள் ஃபில்லிங்ஸ் மாதிரி கொடுக்காதீங்க. சும்மா ஜஸ்ட்டு ஷேடிங் மாதிரி நீங்கள் வந்து தாடிக்கெலாம் வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம நெக்கு வரைஞ்சி அந்த நெக்கிலேருந்து காலர், அவங்க போட்டிருக்க அந்த ட்ரெஸ்ஸோட காலர் தான் வந்து இப்போ நம்ம வரைகிறோம். காலர் மாதிரி இப்படி போட்டுக்கோங்க. இந்த சைடு ஒரு சி, அந்த சைடு நெக்லேருந்து இங்கிட்ட ஒரு சி, அங்கிட்ட ஒரு சி போட்டுக்கோங்க. போட்டுட்டு அந்த காலர்லேருந்து சும்மா ஒரு லைன் போட்டு அது பாடி, நம்ம க்ரூமோட பாடி தான் வந்து வரைய போகிறோம். ஸோ இது வந்து ட்ரெஸ்ஸு, அவங்களோட ட்ரெஸ்ஸு. ஸோ இப்போ நான் போட்டிருக்க மாதிரி போட்டுக்கோங்க, இந்த சைடும் அந்த சைடும். போட்டு ஏன்னா ஹாஃப் தான் நம்ம வரைவோம். ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு
இந்த சைடு 2 லைன், சென்டரில் 2 லைன், அந்த கை கிட்ட 2 லைன். எனக்கு நம்ம கை தெரியணும்ல, கை இப்படி வச்சுருக்க மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் போடுவேன் பாருங்கள் 2 லைன். அந்த மாதிரி நீங்களும் வந்து லைன்ஸ் போட்டுக்கோங்க. அந்த லைன் எதுக்காக அப்படின்னா கை 2 சைடும் கை வந்து தனியாக இருக்கிற மாதிரி. இப்போ அந்த காலரை சுற்றிலும் ஒரு லைன் கொடுத்து டபுள் லைன் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ வந்து உள்ளே அந்த ட்ரெஸ் இருக்குல்ல, ட்ரெஸ்ஸுக்காக நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஃப்ளவர் தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஒரு டாட் வச்சு நம்ம 5 பெட்டல்ஸ் போடுவோம்ல, அந்த இதான் நான் போட்டு உள்ளே ஃபுல்லாக ஃபில்லிங்ஸ் தான் கொடுக்கணும். நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த டிசைன் நீங்கள் ஸ்பைரலாக கொடுத்தாலும் சரி, நம்ம ஆல்ரெடி அந்த ஃப்ரண்ட் ஃபேஸு ப்ரைடுக்கு நம்ம ஸ்பைரலாக கொடுத்தோம்ல, அந்த மாதிரி கொடுத்தாலும் சரி, இல்லை இப்படி எதுனாலும் உங்களோட சாய்ஸ் தான். ஸோ நான் வந்து இந்த மாதிரி டாட் வச்சு சுற்றிலும் வந்து இந்த பெட்டல்ஸ் தான் நான் வரைஞ்சிருக்கேன். வரைஞ்சிட்டு அந்த எம்டி ஸ்பேஸ் இருக்குல்ல, அது ஃபுல்லாகவே வந்து நான் ஃபில்லிங்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ வந்து நான் நார்மல் ஸ்பீட்லேயே தான் நான் வச்சுருக்கேன், ரொம்ப ஸ்பீடாகலாம் இல்லை. ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு ப்ரைடு அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா, எனக்கு வந்து ப்ரைடும் க்ரூமும் இருக்க மாதிரி எனக்கு சென்டரில் வரைஞ்சிருங்க, போட்டுருங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா, அந்த நேரத்தில் வந்து நம்ம எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்கணும். ஓகே, நம்ம இந்த மாதிரி ஸ்லோவாக நான் போட்டு காட்டி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு போட்டு காட்டியிருக்கேன் அப்படின்னா, நீங்கள் யோசிக்காமல் ஓகே நான் போடுறேன் அப்படின்னு சொல்லி நீங்களாக போடணும். அதுக்காக தான் உங்களுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கேன். அதே மாதிரி ரிப்பீட்டடாக வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஏன்னா ப்ராக்டிஸ் பண்ண தான் வந்து அந்த மெஹந்தியோட ஃப்ளோ வந்து கரெக்டாக இருக்கும். நம்ம ஏதாவது ஒரு டிசைன் நமக்கு காம்ப்ளிகேட்டடாக இருக்குது, இல்லை இந்த டிசைன் எனக்கு வராது அப்படின்ற ஒரு இது வந்து நம்ம வந்து சொல்லவே கூடாது. ஸோ அதனால் நீங்கள் வந்து நல்லா முடிஞ்ச அளவுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ இப்போ இது ஃபுல்லாக ஃபினிஷ் ஆயிடுச்சு. இந்த மாதிரி வந்து நான் ட்ரெஸ்ஸுக்கு வந்து இந்த மாதிரி கவர் பண்ணிட்டேன். அப்புறம் அந்த மேலே இருக்கிறதுக்கு வந்து நான் டபுள் லைன், இந்த மாதிரி டபுள் லைன் கொடுத்துட்டு பேலன்ஸ் இருக்க அந்த ஸ்பேஸ் ஃபுல்லாக வந்து ஃபில்லிங்ஸ் தான் நான் கொடுத்துருக்கேன்.
நெக்ஸ்ட்டு வந்து ரைட் சைடில் வந்து ஃபேஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். வந்து லெஃப்ட் சைட் பார்த்தோம். இப்போ ரைட் சைடில் ஃபஸ்ட்டு ஒன்றுமே இல்லை. நம்ம வந்து இங்கிட்ட எப்படி நம்ம போட்டிருக்கோமோ அதே மாதிரி தான். என்ன இதில் வந்து நம்ம அந்த தலைக்கு தலைப்பாகம் அந்த இது பார்த்தோம்ல, அது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது வேறு மாதிரி, இது வேறு மாதிரி இருக்கும். ஸோ அது மட்டும் கொஞ்சம் இதாக இருக்கும். பார்த்துக்கோங்க, எப்படி நான் போடுறேன்னு பார்த்துக்கோங்க. ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இதில் வந்து வெறும் ஃபேஸ் மட்டும்தான் நான் வரைஞ்சிருப்பேன். நீங்கள் என்ன பண்ணணும், நான் பாடியோட லாஸ்ட்டு க்ரூமில் வந்து நம்ம பாடி போட்டிருக்கேன்ல, அவங்க ட்ரெஸ் இதெல்லாம், அதே மாதிரி நீங்களும் வந்து இதில் வந்து அப்படியே கவர் பண்ணி ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி அனுப்பணும். நான் வெறும் ஹெட் போர்ஷன் மட்டும்தான் வந்து நான் இந்த இதில் போட்டிருப்பேன். ஸோ அது உங்களோட ப்ராக்டிஸ் தான். ஸோ நீங்கள் வந்து அவங்களோட ட்ரெஸ் இதெல்லாம் கவர் பண்ணி நீங்கள் தான் வந்து எனக்கு சப்மிட் பண்ணணும். ஸோ நான் இதில் வாய்ஸ் கொடுக்கல, லாஸ்ட்டாக நான் வாய்ஸ் கொடுக்குறேன். நான் எப்படி நான் போடுறேன் அப்படின்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள்.
ஸோ இதே மாதிரி நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு எனக்கு வந்து நீங்கள் குரூப்பில் சப்மிட் பண்ணும்போது இந்த குரூமோட ட்ரெஸ் இதெல்லாம் கவர் பண்ணி எனக்கு அனுப்புங்க. அதே மாதிரி செகண்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகிருச்சு. செகண்ட் பேட்சோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கில் கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. யார் யார் ஃப்ரீ கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்க எல்லாமே வந்து லிங்க்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த கிளாஸில் வந்து ஃபீஸ்லாம் எதுவுமே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான். உங்களோட ஃப்ரீ டைமை யூஸ் பண்ணி நீங்கள் அதை ஒரு ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக வந்து நீங்கள் மாற்றிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த கிளாஸில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் தாராளமாக என்கிட்ட கேளுங்க. அதே மாதிரி செகண்ட் பேட்ச்சில் வந்து நியூவாக ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க டேரெக்டாக நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணாலும் சரி, அப்படி இல்லை அப்படின்னா ப்ரைவேட்டாக கூட நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் கிளாஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ மறுபடியும் சொல்கிறேன், மெஹந்தியை பொறுத்த வரைக்கும் ப்ராக்டிஸ் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம கிட்டத்தட்ட கிளாஸ் வந்து ஃபினிஷ் ஆக போகுது, ஃபினிஷிங் ஸ்டேஜ்க்கு வந்துட்டோம். அதனால் நீங்கள் மறக்காமல் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கிட்டே இருங்க. இன்றைக்கி வந்து இந்த 2 இதோட பிரைட் அண்ட் க்ரூம் டிசைன்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி இதுவே வந்து 3 கிளாஸ் கிட்ட நம்ம பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.